الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه الطاهرين والمؤمنين والمؤمنات كلهم أجمعين أما بعد. قال الله تعالى في القرآن الكريم في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி அல் அசா கல்வி குழுமத்தின் சார்பாக மிக பெரிய அளவில் அவங்க ஏற்பாடு செய்யணும். என்ன செய்து ஏது செய்யலாம்னு ஒரு பதற்றத்தோடவே ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இதை எப்படி செய்யணும் என்ன ஏதுன்னு தெரியாமல். அல்ஹம்துலில்லாஹ், பொருளாளர் சொன்னாங்க சிறப்புரை பேசுறதுக்கு ஆள் வந்திருக்கிறாங்க. சும்மா ஒரு வார்த்தை மட்டும் பேச படிக்கப்பட்டதினால் 2 வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு நான் இடம் பெறுறேன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அல்லாஹால இந்த உம்மத்தை சிறப்புப்படுத்தி மனித சமுதாயத்தையே சரி அல்லாஹ் சிறப்புப்படுத்தி வைத்திருப்பது எதன் மூலம் என்றால் கல்வியின் மூலமாக. மனிதனுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ இவ்வுலகமாக இருக்கட்டும் மறு உலகமாக இருக்கட்டும், ஈரு உலகத்தினுடைய கல்வி என்பது கட்டாயம் தேவை. ஒரு விஷயத்தினுடைய புரிதல், ஒரு விஷயத்தினுடைய அறிவுகளை தேடிக்கொள்வது என்பது இந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களுடைய கல்வியை கற்றுக் கொடுத்தார். அல்லம் ஆதம் அஸ்மா குல்லஹா அப்படின்ற அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு விஷயத்தை சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனைத்து வஸ்துக்களுடைய பேர்கள் என்ன செய்யணும், கற்றுக் கொடுத்தோம் என்பதாக அல்லாஹால சொல்கின்றான். அப்ப அல்லாஹ் கற்றுக் கொடுத்தால எதை கற்றுக் கொடுத்தான் அல்லாஹால? ஒரு மரம்னு எடுத்துட்டா அந்த மரத்துல இருந்து A to Z உச்சி முதல் பாதம் வரை அது சார்ந்த எல்லா விதமான இல்மியும் அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஏன்னா அவர்களிலிருந்து வந்ததான் இந்த மனித சமுதாயம். அப்ப இந்த மனித சமுதாயம் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு வகையான கண்டுபிடிப்புகள், ஒவ்வொரு வகையான நுட்பங்கள் இன்னைக்கு எவ்வளவு பார்த்துட்டு தானே இருக்கிறோம் இன்னைக்கு. அப்ப அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற பெரிய ஒரு பாக்கியமே இந்த கல்வி தான். இந்த கல்வியின் மூலமாக தான் மனித சமுதாயம் என்ன செய்யுது, ஒரு உயரத்தை தொடுகின்றது. ஆக நன்மையானவர்களே, நாம் இருக்கக்கூடிய தற்கால சூழ்நிலை எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை என்பதை நம்ம என்ன செய்யணும், உணர வேண்டும். எல்லாம் சொல்றோம், அதை படிக்கணும், இதை படிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும் என்பதாக. ஆனால் பெற்றோர்கள் என்ன செய்யறாங்கன்னா பிள்ளைகளுக்கு ஒரு சரியான ஒரு இலக்கை சொல்லிக் கொடுப்பதில் இன்றைய பெற்றோர்களும் சரி, இன்றைய முன்னோடிகளும் சரி, ஆசிரியர்களும் சரி, எல்லாரும் தவறு விட்டு விட்டார். பொதுவாக ஒரு பிள்ளையை சொல்றப்ப நீ வக்கீல ஆயிடு, நீ டாக்டர் ஆயிடு அப்படின்னு சொல்லிடுறமே தவிர எப்படிப்பட்ட ஒரு மருத்துவராக உருவாக வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு வக்கீலாக உருவாக வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு அறிவியல் ஒரு சயின்டிஸ்டாக உருவாக வேண்டும் என்கின்ற இலக்கை சொல்லித்தர மறந்து விடுகிறார். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும், ஒரு வக்கீலா உருவாக எப்படி ஜின்னா இருந்தது போன்ற ஒரு வக்கீலாக உருவாகும். ஏன்னா அங்க ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. பெருமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் யுத்தத்துக்கு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய கையில பொரிய கொடுத்து அனுப்புறாங்க. போகும்போது ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, இங்க வாங்க அலியே, போய் என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. போய் என்ன செய்வீங்க அப்படின்னு. அப்ப ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, போர் செய்வோம் அப்படி இப்படி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அவங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துறாங்க, போய் எடுத்தோடனே போய் போர் செஞ்சிடாதீங்க, அவங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறத கவனியுங்க, அவன் நிலைப்பாடுகளை கவனித்து அவர்கள் பக்கம் நீங்க இறங்குங்க, இஸ்லாத்தின் பக்கம் நீங்கள் என்ன செய்யுங்க, அழைப்பினை கொடுங்கள். உங்களை கொண்டு ஒரு நபர் இந்த இஸ்லாத்தின் பால் வந்துவிட்டால் செந்நிற ஒட்டகையில் கிடைப்பதை காட்டி உங்களுக்கு சிறந்தது என்பதாக பெருமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய இலக்கு என்னங்கிறத கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ இன்னைக்கு என்ன செய்யணும், இன்றைய மாணவர்களாக இருக்கட்டும், யாராக வாழ்க்கையில ஒரு லட்சியம் என்பது இருக்கும், ஒரு இலக்கு என்பது இருக்கும். இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய உயர்கல்வி என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இன்றைய இந்திய தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலகட்டம் இருந்தது, உலகத்தினுடைய பலவிதமான விஷயங்களை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இஸ்லாமியர்கள் இருந்தார்கள்.
ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒரு வகையில் பின்தங்கியாச்சு. இன்னைக்கு வரலாறுகளை படிக்கிறோம். மருத்துவ உலகின் மாமேதை அலி இப்னு சீனா என்பதாக 1050 அந்த ஆண்டுகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கான் என்ற ஒரு மருத்துவ உலகின் சொல்லுவாங்க, ஒரு பைபிள் என்பதாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மருத்துவ துறையிலே மிகப்பெரிய ஒரு கோலச்சியவர் இப்னு சீனா. அப்ப அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், இன்றைய தலைமுறைகள் எப்படி உருவாகி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு 8th படிக்கிறாங்க, 10th படிக்கிறாங்க, முடிஞ்சு போச்சு. அதோடு என்ன ஆயிடுச்சு, அப்படியே நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கேள்விக்குறி எல்லாமே போயிடுச்சு. எந்த துறை எடுத்தாலும் இந்த துறையில் ஒரு முன்னேற்றத்தை காண வேண்டும், அது ஒரு கரை காணணும். அப்படி கரை கண்டால் மட்டுமே இந்த சமுதாயம் என்ன செய்யும், ஒரு உயர்வான சமுதாயமாக பல விஷயங்களை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இந்த சமுதாயம் என்ன செய்யும் இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆக அருமையானவர்களே, இதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா மாணவர்களும் வாலிப பிள்ளைகளும் உட்கார்ந்துருக்கீங்க. அதற்கு அவங்க தெளிவான முறையில் பேசுவாங்க. அதை என்ன செய்யுங்க, ஆழமான முறையில் அதை கவனிங்க. பல விஷயங்கள் பல விதமான பேச்சுக்களை எதிர்த்தவர்களுடைய பேச்சு ஆழமான விஷயங்கள் இருக்கும். அதை நம்ம கூர்ந்து கவனிச்சா மட்டும்தான் என்ன செய்யும், அது ஒரு புரிதல் என்பது ஏற்படும். நான் நானும் சரி இந்த 2017 உங்களால ஒரே பிரயாணத்துல இருந்தோம் அல்ஹம்துலில்லாஹ். அதனால அசரத் அப்போலேருந்தே தெரியும் நமக்கு அசரத்துடைய சேவைகள் எந்த அளவுக்கு இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கு என்பதாக. அதனால என்ன செய்யுங்க, ஆர்வத்தோட தாய்மார்களும் சரி மாணவர்களும் சரி ஒரு ஆர்வத்தோடு கவனிப்பதாக கேட்டுக்கொண்டு என்னுடைய வார்த்தைக்கு விடை கொடுத்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.